இப்போ அவங்க ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் வாங்க தான் போறாங்க. இப்போ அது யாருக்கான பாதிப்பா இருக்க போகுது? விஜய்க்கான பாதிப்பா தான் இருக்கும். என்ன சார்? என்ன இல்ல அவரு 30% வாங்குற 5% வாங்கினா விஜய்க்கான பாதிப்பு தானேங்க. நீ 30% வாங்குற நீ தான் சொல்லியிருக்கீங்க. நீ 30% வாங்கலைன்னா யாருக்கான பாதிப்பு? நீங்க சொன்னது நீங்க தானே. சரி, 5%னால எங்க இருந்து தான் எடுக்க போறாங்க? நானா சொன்னேன் 30% வாங்குறேன் நீங்க சொல்லி 30% வாங்கலைன்னா யாருக்கு பாதிப்பு? நீங்க நாங்க கேட்கறது நியாயமா இல்லையா? நியாயம். 30% வாங்குறேன் நீங்க சொல்லியிருக்கீங்க. 30% வாங்கலைன்னா யாருக்கான பாதிப்பு? விஜய்க்கான பாதிப்பா எனக்கான பாதிப்பா? இல்ல விஜய்க்கான பாதிப்பு தான். அப்புறம் அதுதான் சொன்னேன். இல்ல அந்த 5%னா கூட 5%ஓ 10%ஓ அதை எங்க இருந்தோ எடுக்க போறாருல்ல. அப்ப அது யாருக்கான பாதிப்பு? அந்த 5% அவருடைய ரசிகர்கள் கூட்டம் தான். 20 லட்சம் பேர் இருக்காங்க. அது நியூ ஓட்டர்ஸ்ன்றது தான் சொல்றீங்க. அது நியூ ஓட்டர்ஸ் தான் இருக்கிறது இல்லையா அது? இல்ல நான் தான் உங்களுக்கு தெளிவா சொல்லியிருக்கேன். ஒட்டுமொத்த அரசியல் உச்சத்தில் இருந்த ஒரு நடிகர் கட்சி ஆரம்பிக்கிறார். கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் ஆச்சு. மாவட்ட செயலாளர் போட்டாச்சு, ஒன்றிய செயலாளர் போட்டாச்சு, வட்ட செயலாளர், கிளை செயலாளர் வரைக்கும் போட்டாங்க. போட்ட பிறகு ஒரு மாநாடு நடத்துறாங்க 2 வருஷம் கழிச்சு விக்கிரவாண்டியில். ஒட்டுமொத்த கூட்டம் வந்த கூட்டம் 1 லட்சம் சேர் போட்டிருக்காங்க. வந்த கூட்டம் 3 லட்சம் பேர்னு வச்சுக்கோங்க. இதான் மேக்சிமம். 70% வந்திருப்பானா இல்லையா? தன் கட்சிக்காரன் தமிழ்நாடு முழுக்க 70% வந்திருப்பான்ல. 70% மிச்சம் இருக்கக்கூடிய 30% மேபி அவங்களுக்கு பப்ளிக் இருப்பாங்களா சார்? பப்ளிக் சரிங்க, பப்ளிக் சேர்த்துக்கோங்க. நீங்க 50% தொண்டர்கள், 20% பப்ளிக், 70% வச்சுக்கோங்க. மிச்சம் இருக்கக்கூடிய 30% வர முடியாமல் போயிருக்கலாம். பல்வேறு காரணங்கள் இருக்கலாம். காசு இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், இல்லை வெவ்வேறு வேலைகள் இருந்திருக்கலாம், இல்லை ஏதாவது பிரச்சனைகள் இருந்திருக்கலாம், வர முடியாமல் போயிருக்கலாம். சரி, மதுரையில் மாநாடு 1000 ஏக்கர் 1000 ஏக்கரில் போட்ட மாநாடு 1.5 லட்சம் சேர் போட்டாங்க. 5 லட்சம் பேர் வச்சுருப்பான்னு வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் 5 லட்சம் பேர். இந்த 5 லட்சம் பேரில் தானே 50,000 பேரை கூட்டி எல்லாத்துக்கும் சுற்றிட்டு இருக்கீங்க நீங்கள். அந்த 5 லட்சம் பேரை தானே 50,000 பேரை கூட்டி சுற்றிட்டு இருக்கீங்க ஒவ்வொரு மாவட்டத்துலேயும். அந்த 5 லட்சம் பேர் 70% வச்சுக்கோங்க. மிச்சம் இருக்கக்கூடிய வந்து அப்பா, அம்மா, தங்கச்சி, அண்ணன், தம்பி எல்லாம் சேர்த்து 3 பேர் வச்சுக்கோங்க. ஒரு வீட்டுக்கு 3 பேர் வச்சுக்கோங்க. 5 லட்சம் பேர் இன்ட்டு 3 பேர் எவ்வளோ ஆச்சு? 5 5 20, 4 பேர் வச்சுக்கோங்க. 5 20 லட்சம். 20 லட்சம் தாங்க ஓட்டு. 5% ஓட்டு. 5%க்கு மேலே எடுக்கிற ஓட்டு எல்லாமே பாசிட்டிவ் ஓட்டு. விஜயனுடைய கொள்கையால் ஈர்க்கப்பட்டவர்கள், விஜயனுடைய கருத்தால் ஈர்க்கப்பட்டவர்கள், விஜயனுடைய பேச்சால் ஈர்க்கப்பட்டவர்கள், விஜயனுடைய கள போராட்டத்தால் ஈர்க்கப்பட்டவர்கள், விஜயனுடைய அரசியலால் ஈர்க்கப்பட்டவர்கள், விஜயனுடைய கொடுத்து உதவக்கூடிய பண்பால் ஈர்க்கப்பட்டவர்கள். விஜய்க்கு இவ்வளவு பரிணாமங்கள் இருக்கு. இவ்வளவு பரிணாமங்கள் கொடுக்கப்பட்ட பண்பால் ஈர்க்கப்பட்டவர்கள். அந்த 5%க்கு மேல வாங்குற நல்லா டான்ஸ் ஆடுவாரு, நல்லா வசனம் பேசுவாரு, நல்லா வசனம் பேசுவாரு,